தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலில் உள்ள சங்கரநாராயணன் கோவில் ஆடி தபசு விழாவில் கோமதியம்மன் ஒற்றை காலில் ஊசி முனையில் நின்று தலையில் விபூதி தாங்கி தங்க சப்பரத்தில் வலம் வந்து தவச மண்டபத்தில் எழுந்தருளும் நிகழ்வை திரளான பக்தர்கள் தரிசித்தனர். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் கிருஷ்ணகுமார். விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக ஆசினி, தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயில் அருள்மிகு சங்கரநாராயண சுவாமி திருக்கோவில் தென் தமிழகத்தில் புகழ்பெற்ற ஒரு சிவஸ்தலம். இந்த கோயிலில் இந்த சிவஸ்தலத்தில் ஆடி தபசு திருவிழா விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். இந்நிலையில் இந்த திருவிழாவினுடைய கொடியேற்றம் கடந்த 18ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு அலங்காரத்தில் சுவாமி அம்பாள் வீதி விழா நடைபெற்று வந்தது. இந்நிலையில் விழாவின் சிகர நிகழ்ச்சியான ஆடித்தபசு திருவிழா இன்று தற்போது தொடங்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது. தற்போது சங்கர நாராயணர் எழுந்தருளி தெற்கு ரதவீதி, அதாவது தபசு காட்சி கொடுக்கும் மண்டபத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார். கோமதி அம்மன் ஒற்றை காலில் ஊசி முனையில் தவம் இருந்து 11 நாள் தவம் இருந்து இன்று ஆடித்தபசு திருவிழா நடைபெறுகிறது. சங்கரலிங்க சுவாமி கோமதி அம்மனுக்கு சங்கர நாராயணராக காட்சி கொடுக்கக்கூடிய அந்த நிகழ்வு இன்னும் சற்று நேரத்தில் நடைபெறுகிறது. ஹாசினி.